உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக அழைப்பு கொடுத்த சபை போதகருக்கும் சபையுடைய நிர்வாக குழுக்கும் நான் இயேசுவின் நாமத்திலே என் நன்றியும் என் வாழ்த்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவியானவர் சபைக்கு பேசுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு வாசித்த வேத பகுதி சங்கீதம் எல்லாருக்கும் 6 வசனமும் மனப்பாடமாக தெரியும். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானித்து ஜெபத்தோடு கூட முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரதர், அந்த பிரதருக்கு ஒரு மைக் கொடுக்க முடியுமா? இன்று வாசித்த சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, சகோதரிகள் எல்லாரும் தலைகளெல்லாம் மூடி, தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட பயத்துடனே பக்தியுடனே நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் போதுமானவராய் இருந்து இதுவரைக்கும் நீர் செய்து வந்த, எங்களை நடத்தி வந்த, பாராட்டின எல்லா தயவுகளுக்காய் கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே நீர் செய்த எல்லா உபகாரங்களை நினைத்து உம்மை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் சபையார் அனைவரும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். நான் உன் வாயிலே என் வார்த்தைகளை அருளி என் கரத்தினால் உம்மை மறைப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஆவியானவர் வார்த்தையை கொடுத்து உமது நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்ளும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சத்தமாக சொல்லுவோம் அவர் சபையாரில் ஆமேன் ஆமேன். இந்த 3ஆம் வசனத்திலே வாசித்தோம். அவன் நீர்க்காலியின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்குதா? அநேக காரியங்கள் வாய்க்கவில்லை. எது செய்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, இவன் வந்தாலே காரியம் உருப்படாது என்று சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை பிரயாசப்படுகிறோம், முயற்சி செய்கிறோம், கடினமாக உழைக்கிறோம். இருந்தாலும் காரியங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது? வாய்க்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அவன் செய்வது 1-2 வாய்க்கும் என்று சொல்லவில்லை, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்றைக்கும் காலை ஆராதனை வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் இந்த நாளிலிருந்து செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கும் பொழுது, அந்த வசனத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, அந்த வார்த்தையாகிய இயேசு நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும்படியாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம். ஸோ வேதத்தை தியானிக்கிற மனுஷனை கர்த்தர் அவன் செய்வதை எல்லாம் என்ன செய்வாரா? வாய்க்கை செய்வாராம். அந்த அதிகாரம், நான் உண்மையிலே உங்களுக்கு அநேகருக்கு தெரியும், ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டியன், இந்து குடும்பத்தில் வந்தவன். இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது சங்கீதம் 150 சங்கீதம் இருக்கிறது. அந்த 150 சங்கீதத்தின் முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் முதல் வார்த்தை நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரம்பித்திருக்கலாம். கர்த்தரை துதியுங்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆரம்பித்திருக்கலாம். எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. 136ஆம் சங்கீதம் முழுவதும் முதல் அதிகாரமாக இருந்ததால் கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? துன்மார்க்குடைய, நாம் வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருந்து நான் செய்வதையெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், அது மாத்திரமல்ல,
அந்த 150 சங்கீதங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அந்த முதல் வசனத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும் இருந்து, அப்புறமா தான் இந்த வேதத்தின் மேல் நாம் பிரியமாய் வந்து இதை இரவும் பகலும் நாம் தியானிக்கும் பொழுது நான் செய்வது எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? வாய்க்கை செய்வாராம். முதல்ல 3 காரியத்தை அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதுல ஒரு காரியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். முதல்ல என்ன சொல்றான் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமல். இன்றைக்கு முதலாவது நாம் எப்படி நடக்கக்கூடாது, எப்படி நடந்தால் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதை இந்த நாளில் நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பகுதி அடுத்த மாதம் தியானிப்போம். துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடவாதே. ஏன்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொன்னால், துன்மார்க்கனுக்கு ஐயோ, துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். துன்மார்க்கனுக்கு ஐயோ. ஐயோன்னு என்ன அர்த்தம்? ஆபத்தா? நல்லதுதான். நீ வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். யூதாஸ் காரியத்தை பார்த்து இயேசு சொன்னார், ஐயோன்னு சொல்லிட்டு அவன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். ஐயோன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிறக்காம இருக்கிறதே நல்லது. ஐயோ, துன்மார்க்கனுக்கு ஐயோ. இப்போ அவன் கொடுக்குற ஆலோசனை எப்படி இருக்கும்? அதுவும் ஐயோவாக தான் இருக்கும். ஆகையினால தான் சொல்லுகிறான், வேதம் சொல்கிறது துன்மார்க்கனுக்கு ஐயோ. ஆகையினாலே துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நாம் என்ன செய்யக்கூடாதான்? நடக்கக்கூடாது. இன்னும் துன்மார்க்கன் யார் தெரியுங்களா? நம்ம நினைக்கிறோம் வெளியில் எவனோ குடிகாரம் அவனை நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, சபையிலும் இருக்கிறார்கள். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்கள். துன்மார்க்கன் தன் உள்ள இச்சையத்தை பெற்றதினால், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால், தன் உள்ளம் இச்சித்ததை எல்லாம் பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவன் உள்ளத்திலே என்னென்னலாம் விரும்பினானோ எல்லாம் கிடைச்சதினாலே அவன் பெருமை பாராட்டி தேவனை என்ன செய்கிறானா? அசட்டை பண்ணுகிறான். அடுத்த வசனம் சொல்றது, அவன் நினைவுகள் எல்லாம் தேவன். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆரம்பத்தில், துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அசட்டை பண்ணுகிறான், தேவனையும் தேடுகிறது கிடையாது. யார் அவர்கள்? துன்மார்க்கன். யார் துன்மார்க்கன்? நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்ம விரும்பின காரியங்கள், காரு பங்களா வசதி எல்லாம் கொடுத்து இருக்கிறதுனால தேவனை அசட்டை பண்ணி தேவ சமூகத்துக்கு வருவது கூட 8 மணி ஆராதனைக்கு நம்ம 9 மணிக்கு 9:30 வருகிறோம். தேவனை என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுகிறோம். துன்மார்க்கன் தேவனை தேடான். அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணம் உள்ள ஒரு துன்மார்க்குடைய ஆலோசனை நாம் கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு ஐயோவாய் போய்விடும். துன்மார்க்கனுக்கு ஐயோ. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். தாவீதை சொந்த மகன் அப்சலோம் அவனை துரத்துகிறான். கால செருப்பு கூட இல்லாமல் ராஜா வனாந்தரத்திலேயும் காடுகளிலும் மலைகளிலும் ஓடி திரிந்து கொண்டிருக்கிறான். அதுவரைக்கும் தாவீதுடைய அரண்மனையிலே தாவீதுக்கு ஆலோசகனாக இருந்தவன் அகித்தோப்பேல். வேதம் சொல்லுகிறது அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல் இருக்கும் என்று சொல்லுகிறான். தாவீதை கேட்டுதான் ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் இன்றைக்கு அவன் அவனுடைய மகனாகிய அப்சலோமுக்கு துன்மார்க்கனுடைய ஆலோசனை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம்
16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அகித்தோபேல் அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் வலுக்கும் என்றான். என்ன ஆலோசனை பார்த்தீங்களா? என்ன ஆலோசனை? நல்ல ஆலோசனையா? உங்க அப்பா வீட்டை காக்கும்படி அவருக்கு நிறைய மறுமனையாட்டிகள் உண்டு, விட்டுட்டு போயிருக்காரு. நீ போய் அவர்களோடு கூட மறுமனையாட்டிகளோடு கூட நீ சேர்ந்து உங்க அப்பாவுக்கு என்ன கொண்டு வா? நாற்றத்தை கொண்டு வா. இது ஒரு நல்ல ஆலோசனையா? துன்மார்க்கமான ஆலோசனை. கொடுத்தவனுடைய முடிவு என்ன தெரியுமா? அதை கேட்டவனுடைய முடிவு என்ன தெரியுமா உங்களுக்கு? கொடுத்தனுடைய முடிவு அதே 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தன் வீட்டுக்கு போய் தூக்கு போட்டுக்கொண்டு நாண்டு கொண்டு செத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அதை கேட்ட அப்சலோமுடைய வாழ்க்கை நிலவரம் தெரியுமா? அதே 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசிங்கள். அவன் கழுதையின் மேல் போகும்போது கர்வாலி மரத்தில் அவனுடைய தலைமுடி சிக்கி கொண்டு தொங்குகிறான். படைத்தலைவனாகிய யோபா வந்து அவன் நெஞ்சிலேயே குத்தி அவனை சாகடித்து விடுகிறான். துன்மார்க்கமான ஆலோசனை. கொடுக்கிறவனுக்கும் ஐயோ, அதை கேட்கிறவனுக்கும் ஐயோ. இப்படிப்பட்ட அநேக துன்மார்க்கமான ஆலோசனைகள் இந்த பூமியிலேயும் உண்டு, வெளியிலேயும் உண்டு, சபைக்குள்ளேயும் உண்டு. நாம் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்காமல் நாம் கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து நான் நடப்போம் என்று சொன்னால் நான் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்கும்படியாய் செய்வார். கர்த்தர் பேர் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய ஆலோசனை முழுவதும் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனையின்படி நாம் நடப்போம் என்று, துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடவாமல் இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க ஆரம்பித்தால் யாராக இருந்தாலும் சரி நாம் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்கும்படியாய் செய்வார். ஆலோசனை கொடுப்பார்கள். போ, நீ போய் பாஸ்டர் நல்லா கேளு, நீ போ கமிட்டிகிட்ட போய் கேளு, இந்த கேள்வி கேளு, இப்படி கேளு. இந்த ஆலோசனை கேட்டு நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் சொல்றவனுக்கும் ஐயோ, கேட்கிறவனுக்கும் ஐயோ. வேதத்தில் திருஷ்டாந்தமாய் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நாம் எப்படி நடக்கணும்? முன்ன எப்படி நடந்தோம்? இன்னைக்கு நாம் எப்படி நடக்கணும்? இனி நாம் எப்படி நடக்க போகிறோம்? பவுல் சொல்லுகிறான், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியருக்கு பவுல், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். போதும். முன்ன எப்படி நடந்தோமோ உலகத்துக்கு ஏற்றபடி, ஆகாயத்து பிரபு பிசாசானவன் சொன்னபடியெல்லாம் நான் நடந்தோம் முந்தி. இப்போ எப்படி நடக்கணும்? கிறிஸ்தவர்களாக நாம் இப்போ எப்படி நடக்கணும்? பவுல் சொல்லுகிறான், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஞான ஸ்நானம் பெற்ற நாம் புதிதாய் ஜீவனம் பண்ணும்படி நடக்க வேண்டும். வாக் இன் த நியூனஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கை புதிதாய் நாம் ஜீவனம் பண்ணும்படி இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் நாம் நடக்க வேண்டும். இதற்காக தான் இயேசு என்னையும் உங்களையும் ரட்சித்திருக்கிறார். தண்ணீரில் மூழ்கி நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். எதற்காக தெரியுமா? புதிதான ஜீவனம் பண்ணி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஜெயம் கொண்டு நடக்கும் பொழுது வரும் நாட்களிலே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுத்து அவரோடு கூட நடக்கும்படியா என் தேவன் நமக்கு உதவி செய்வார். வாட் ஏ ஒண்டர்ஃபுல் பிரிவிலேஜ். முன்னே நடந்தோம், முன்ன மனம் விரும்பினபடி, மாம்சம் விரும்பினபடி, உலகத்தின் வழக்கத்தின்படி வாழ்ந்தோம், நடந்தோம்.
ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு புதிய மனுஷனாக எழுந்த பிற்பாடு நாம் புதிதாக ஜீவனம் பண்ணி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இன்றைக்கு எப்படி நடக்கிறோம்? புதிதாய் ஜீவனம் பண்ணுகிற வாழ்க்கையை நடந்தால் வருங்காலத்திலே அவரோடு கூட வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் வெற்றியுள்ள நடையோடு கூட என் தேவனோடு நடக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு நம்முடைய நடை எப்படி இருக்கு? இடத்துக்கு ஏற்ற மாறி நடக்கிற நடையா? ஆலயத்துக்கு வரும்போது ஒரு நடை, காலேஜுக்கு போனால் ஒரு நடை, வெளியில் போனால் ஒரு நடை, இடத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தி போல மாறி நடக்கும்படியாய் ஆண்டவர் என்னை ரட்சிக்கவும் இல்லை, நான் மறுபடியும் பிறக்கவும் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தது நோக்கம் நியூனஸ், புதிதாய் ஜீவனமாய் நான் நடக்க வேண்டும், புதிய மனிதனாய் வாழ வேண்டும். நாம் எப்படி நடக்கிறோம்? நிறைய பேருடைய வாழ்க்கை இடத்துக்கு ஏற்ற வண்ணமாய் மாறுகிறது. அப்படி நடப்பதற்காக இயேசு என்னையும் உங்களையும் ரட்சிக்கவில்லை. நம்முடைய நடை சரியா இருந்ததுனால் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். இன்றைக்கு வேதத்திலிருந்து 3 நிறைய இருக்கு. நான் தியானிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 40 காரியங்களே நான் தியானித்தேன் கடந்த வாரம் முழுவதும். அதில் 3ஐ மாத்திரம் நான் சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபத்தோடு முடிக்க நான் விருப்பப்படுகிறேன். முதலாவது, நாம் எப்படி நடக்கணும் தெரியுமா? நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் வேதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் ஆண்டவர் சொல்லுகிற இந்த விதத்தில் நடப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். முதலாவது வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களோ? நீங்கள் ஆண்டவர் சத்தத்தை கேட்டீங்கன்னா, கேட்கிறீங்களா கேட்கலையா என்பதை யார் அறிந்திருக்கா தெரியுமா? என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அறிந்தது மாத்திரமல்ல, அப்படி கேட்போம் என்று சொன்னால் நாம் எப்படி நடப்போம் தெரியுமா? அவருக்கு பின்னாக நடப்போம். இயேசுவுக்கு பின்னாக நடக்கணும். முதல் நடை. இந்த நடை சரியா இருந்துன்னா நானும் நீங்களும் செய்கிறதை கர்த்தர் வாய்க்க செய்வார். அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலேயே நாம் நடந்து போவோம் என்று சொன்னால், இப்போ அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நான் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? வாய்க்க செய்வார். ஏன் இன்னைக்கு வாய்க்கவில்லை? ஏன் அநேக காரியங்கள் எது ஆரம்பித்தால் ஏன் தோல்வியாக போகிறது? நாம் இன்னும் மேய்ப்புடைய சத்தத்தை சரியாய் கேட்கவில்லை. அஃப்கோர்ஸ் கேட்டிருந்தாலும் அதன்படி அவருக்கு பின்னால நடக்காமல் நாம் மனம் போல் நடக்கிறபடினால்தான் இன்னும் நாம் செய்வது வாய்க்காமலே இருக்கிறது. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னால நடப்போம். நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மகிமையாய் முடிவது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே கூட என் ஆண்டவர் என்னை செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் செய்து என்னை ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அவரை பின்பற்ற வேண்டும். பேதுரு ஒரு முறை இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். போதும். கேட்கிறான். நல்ல கேள்விதான். ஆண்டவரே, நான் பாட்டுக்கு உட்காந்து வலையை அலசிக்கொண்டு ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கலையே என்று உட்கார்ந்து இருந்தேன். நீர் வந்தீர், உட்காருவதற்கு என் படகை கேட்டீர், நான் படகை கொடுத்தேன். நீ உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண வார்த்தைகளை நான் கேட்டேன். நீ சொன்னபடியே நான் கொண்டு போய் மறுபடியும் வலையை போட்டேன். 2 படகு நிரம்பத்தக்கதாக எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிருந்தா கூட நான் விற்று காசாக்கி சாப்பிட்டு நல்லா இருந்திருப்பேன்.
ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களாய் பிடிக்கல மாற்றுவேன் என்று சொல்லி என்னை அழைத்தி, நானும் உனக்கு பின்னால் அங்கேயே போட்டு அங்கேயே வலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? இது நிறைய பேருடைய கேள்வி. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருக்காக எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப் என்பது ஏதோ சொஃபஸ்டிகேட்டட் லக்ஸூரியஸ் லைஃப் அல்ல. தியாகமாய் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. இயேசுவின் தியாகத்தை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். மகிமையாக பரலோகத்தில் பிதாவோடு கூட ஒன்றாய் அமர்ந்திருக்க வேண்டியவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்து இந்த பூமியில் வந்து தன் சரீரத்திலே அடைந்த வேதனைகள், பட்ட பாடுகள், பட்ட அவமானங்கள், ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் வாழ்ந்து மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இயேசு இங்கே வந்தார். அதே போல கேட்குறான் பேதுரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டும் பின்னால் வந்தோமே, என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்கள். ஆண்டவருக்காக நாம் எதை விட்டாலும் ஒன்று கூட நமக்கு நஷ்டமாய் மாறவே மாறாது. இந்த பூமியிலும் ஆசீர்வதிப்பார், நித்தியத்திலும் ஆசீர்வதிப்பார். இது வேதத்தின் சத்தியம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்ன வசனம் பார்க்காம சொல்லுங்க. ஆரம்பிச்சு விட்ட பின்னாலே வருவீங்க. கேளுங்கள், தட்டுங்கள், நல்லா கவனிங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஆண்டவர் கொடுப்பார். ஆமாவா இல்லையா? இல்லை, நீங்கள் எதுவும் கேட்டு வாங்கினதே இல்லையா? சத்தமே இல்லை. இப்போ ஃபீஸ் கட்டணும். ஜூலை மாதம் சீட் கிடச்சிச்சு. பிஇயில் 5 லட்சம் கட்டணுவான். நம்ம எங்கே போவோம்? யார்கிட்ட போவோம்? ஆண்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண ஆண்டர் என்ன கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கரெக்டாக தேவையான பணத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். கொடுங்கள் அப்பொழுதுக்கு. லூக்கா 6:38 வாசி. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படி கொடுப்பாரா? நம்ம கொடுக்க மாட்டோம். அமுக்கி சரிக்கி மடியில் விழுறத மாத்திரம் கேட்போம். கொடுக்குற பாருங்க. கொடுக்கும்போது ஆசீர்வாதம். கேட்கும்போது என்ன கேட்குறோமோ பெற்றுக்கொள்கிறோம். கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்ததை விட அதிகமாக நம்முடைய மடியில் விழும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இயேசுவுக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னால் நடந்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? வாசிங்க. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29 வாசிங்க தம்பி. இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே, நல்ல கவனிங்கள், இப்பொழுது இந்த பூமியிலே இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 அத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே, நல்ல கவனிங்கள், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்வதெல்லாம் மெய்தான், ஆனால் மெய்யாகவே சொல்லுகிறேன். இம்மையிலே இந்த பூமியில வாழ்கும்போது 100% ஆசீர்வாதம், அதோடு கூட மறுமையிலும் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். யாருக்கு தெரியுமா? அவருக்காக எதையும் விட்டவனுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றின பேதுரு கடைசி வரைக்கும் ஆண்டவர் கைவிடலைங்க. நடுவில் அவன் கைவிட்டா கூட மறுபடியும் தேடி போய் அவனை பார்த்து, பேதுருவே என் மேல் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டு மறுபடியும் அவனை எடுத்து தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி அவனுடைய ஓட்டத்தின் முடிவை வெற்றிகரமாக தேவன் முடித்து கொடுத்தார். சபையே, நாம் இயேசுக்கு பின்னால் எப்படி நடக்கணும் தெரியுங்களா? எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மளால் சின்ன காரியம், காலை தூக்கத்தை இழக்க முடியல, என்ன இழக்க போகிறோம் என்று தெரியவில்லை. இன்னைக்கு இருக்கிற பிரசங்கங்களும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நீ எப்படினாலும் வாழ்ந்தாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உயர்த்துவா என்ற செய்தியை கேட்டு கேட்டு காது புளிச்சு போயிடுச்சு. வாழ்க்கையிலும் மாற்றங்கள் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது,
என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. நான் கொடுக்கிறேனா கொடுக்கலையா என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படி செவி கொடுத்தவன், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால போகிறவன் எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இழப்பதினாலே ஐயோ நஷ்டம் என்று நினைக்காதீங்கள். இம்மையிலேயே அதை 100% கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ இழந்தது நிமித்தமாய் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கர்த்தர் கொடுப்பார். என்ன அருமையான தேவன் நமக்கு உண்டு. We have to follow Jesus. அவர் பின்னால் அடிச்சுவடிகளை பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால் முடிவு தேவன் மகிமையாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது நாம் எப்படி நடக்க வேண்டும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது, ஆபிரகாம் 91 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உனக்கு வயசு என்னமோ 99 ஆயிடுச்சு, இன்னும் ஒன்று வந்தால் செஞ்சுரி அடிச்சிருவ. ஆனால் நீ ஒன்று மறந்துட்ட, நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு. இப்போ எப்படி நடக்க சொல்கிறார் ஆண்டவர்? எனக்கு முன்னால் நட, நான் பின்னால் பார்க்குறேன். நீ பின்னால் வந்த சேட்டை நிறைய பண்ணுற, கொஞ்சம் முன்னால் நட, உன் நடையை நான் பார்க்குறேன். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்போ சபைக்கு நீங்கள் லேட்டாக வராதீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? லேட்டாக வர்றீங்கன்னு அர்த்தம். ஆபிரகாமே நீ உத்தமமாக நடன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் உத்தமமாய் நடக்கலை. ஆரம்பத்தில் நடந்தான், ஆனால் பாதி தூரம் வந்தபோது அவன் நடை மாறினது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ எனக்கு முன்னால் வா. நான் ஒரு நாள் உன்னை அழைத்தேன், என் சத்தத்தை கேட்டு என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நீ கொடுத்து என் பின்னால் வந்த. ஆனால் வர வழியில் உன் நட மாறிடுச்சு. ஆகையினால உன் உத்தமத்தை இழந்து விட்டாய். ஆகையினால இனியிலேருந்து நீ என்ன செய்ய தெரியுமா? எனக்கு முன்பாக நீ நட, நான் பார்க்குறேன். நம்ம சும்மா நடக்கும்போது சும்மா பேச்சு சொல்கிறேன், அப்படியே போகும்போது நம்ம எப்படியோ பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு போவோம். பின்னாலே ஒரு பாஸ்டர் வரான்னு வச்சிங்களேன், நம்ம நட பேச்சு எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? சூப்பராக மாறிடும். ஆனால் இப்போ இந்த காலத்தில் மாறுதான் எனக்கு தெரியல. பாஸ்டர் வந்தால் யார் வந்தால் எனக்கு நான் அப்படி தான் போவீங்க, அது வேறு விஷயம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உத்தமத்தை இழந்து விட்டாய், இனிமேலாக நீ எப்படி நட? உத்தமமாய் நட, எனக்கு முன்னால் நட. நமக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கணும், ஆண்டவர் என் பின்னால் வராரு, நான் ஒழுங்காக நடக்கணும், உத்தமமாய் நடக்கின்ற உணர்வோடு கூட நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் நாம் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாக்கி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை தேவன் அழைத்தார். மெசொப்பொத்தாமிய தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். ஆண்டவர் சொன்னபடியே நடந்து வந்து கொண்டிருக்கிறான். ஒரு சம்பவம் நடக்கிறது. அவன் வீட்டிலே அமர்ந்திருக்கிறான். ஆபிரகாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறான். ஆபிரகாமை சந்திக்கும்படியாய் கர்த்தர் அவன் வீட்டுக்கு வருகிறார். 2 பேரும் வீட்டிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு பிள்ளை பாக்கியமே இல்லையே, என் வீட்டில் இருக்கிற இந்த எலியேசர் தான் என்ன சுதந்திரவாளியா என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல சொல்லிட்டு ஆபிரகாம் கையை பிடித்து வெளியே அழைத்து கொண்டு வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், உன்னால நட்சத்திரங்களே எண்ணக்கூடுமோ, இவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். அப்பொழுது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். மூல பாஷையிலே ஆமேன் அப்படி என்று போட்டிருக்கு. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அது தேவனுக்கு எப்படி இருந்தது? நீதியாய் இருந்தது. அப்படி விசுவாசித்தான். என் ஆண்டவர் சொன்னபடியே செய்வார் என்று முடிந்தது. இப்பொழுது கர்த்தர் போய்விட்டார். அடுத்த அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள்.
சாராய் ஆபிராமை நோக்கி, சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், இந்த அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால், என் வீடு கட்டப்படும் என்றால், சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் ஆமேன் அல்லேலூயா. கர்த்தருக்கும் ஆமீன் அல்லேலூயா. பொண்டாட்டிக்கும் விளங்குமா வீடு? யோசிக்க வேணாம். என்ன சொல்லியிருக்கணும்? ஆபிரகாம் ரொம்ப யோசிக்க வேணாங்க, ரொம்ப யோசிக்க வேணாம். அவள் பேசின வார்த்தைக்கே அவன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சாராள் சொல்கிறாள், கர்த்தர் என் கர்ப்பத்தை. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? பா நீயே உனக்கே தெரியுது, நீ யார்கிட்ட போய் கேட்கணும்? கர்த்தர்கிட்ட போய் கேளு. உன் கர்ப்பத்தை அடைத்தவர் அவர் தானே, அவற்றை கேள், திறக்க வல்லவராக இருக்கிறார். இப்போதான் என்னை வெளியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை வெளியே கூட்டி போய் வானத்தின் நட்சத்திரத்தை காண்பித்து இவ்வளமாய் உன் சந்ததி பெருகு என்று வாக்கு கொடுத்தார். நானும் ஆமேன் அல்லேலூயா சொல்லிட்டு வந்துட்டேன். நீ என்கிட்ட ஏன் வீண் பேச்சு பேசுற? அடுத்து அவ சொல்றாள், இந்த அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை இவளால் என் வீடு கட்டப்படும் என்றால், அந்த வார்த்தைக்கும் ஆமேன் அல்லேலூயா சொல்லிட்டான் ஆபிரகாம். என்ன சொல்லிருக்கணும்? ஏமா நம்ம தான் மெசொப்பொத்தாம் தேசத்து புற தேசத்தை அழைச்சார் ஆண்டவர், அழைத்து வந்திருக்கிறோம். மறுபடியும் போய் அடிமை பெண்ணோட, நீயே சொல்ற அடிமை பெண் அவ கூட நான் சேரலாமா? சேர்ந்து அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரா? இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. நான் விசுவாசிக்கிறேன். சாராள் கிழவி வயசானவர், ஆகார் சின்ன பொண்ணு. பர்மிஷன் யார் கொடுக்குறா? கொடுக்க கூடாதவங்களே கொடுத்துட்டாங்க. பார்த்தவனு உடனே ஆமேன் அல்லேலூயா சொல்லிட்டார். இது வரைக்கும் நீ சரியா வந்த ஆபிரகாம், இது வரைக்கும் என்னை சரியாய் பின்பற்றி வந்த, இந்த இடம் வரும்போது நீ என்ன செய்து விட்டாய் தெரியுமா? என் சத்தத்துக்கு செவி சாய்ப்பதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய, துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கக்கூடிய உன் மனைவியின் சத்தத்துக்கு செவி கொடுத்தபடினால், அந்த 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்கள். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்ரவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். அடுத்த வசனம், முதல் வசனம் எத்தனை வயசு? 99 வயசு. 13 வருஷம் ஆண்டவருக்கும் ஆபிராமுக்கு என்ன இல்லை? தொடர்பே இல்லை. நீங்க வீட்டில் போய் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், எத்தனை முறை ஆண்டவரோடு கூட ஆபிரகாம் பேசினான் என்பதை, எப்படியெல்லாம் பேசினான் என்பதை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அந்த 4 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவ்வளவு பேசுகிறான். ஆனால் 13 வருடம் ஆண்டவர் அவனோடு கூட பேசவே இல்லை. அதை குறித்து அவனும் என்ன செய்யவில்லை? கவலைப்படவில்லை. காரணம், தேவ சத்தத்துக்கு செவி சாய்ப்பதை விட்டுவிட்டு யார் சத்தத்துக்கு செவி சாய்த்து விட்டான்? மனுஷ சத்தத்துக்கு செவி சாய்த்தான். ஆகையினாலே ஆபிராமே, நீ எதை இழந்து விட்டாய் தெரியுமா? நீ உத்தமத்தை இழந்தாய். எதனால இழந்தான் தெரியுமா? மாம்சத்தின் கிரியை. எதுக்கு அவன் கீழ்ப்படிந்துட்டான்? மாம்சத்துக்கு கீழ்ப்படிந்துட்டான். எதற்கு கீழ்ப்படியல? ஆவிக்கு கீழ்ப்படியவில்லை. நான் மாம்சத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆவிக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பதாக உத்தமமாய் நான் நடந்து கொண்டு போனால், என் வாழ்க்கையிலே நான் கையிட்டு செய்வது எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு மாம்சம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. தேவனோடு கூட நெருங்கி நடக்க விடாமல் நம்முடைய மாம்சமே நமக்கு விரோதமாய் செயல்படுகிறது. அதான் பவுல் சொல்லுவான், ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். 18. அது எப்படி எனில், பவுல் சொல்றான், அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிறதை, தொடர்ந்து வாசி அந்த அதிகாரத்தில், விரும்புகிறதை அல்ல, நான் விரும்பாததை செய்கிறேன். காரணம், என் மாமிசம், என் பாவம் என்னை அப்படி செய்ய வைக்கிறது. ஆபிரகாம் சரியா தான் வந்தான்.
அந்த இடத்துல வந்து ஆலோசனை சரியில்லாமல் அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்தான், மாம்சத்துக்குள் தன்னை விற்று விட்டான். கர்த்தர் 13 வருஷம் தொடர்பை அறுத்து விட்டார். இங்க பவுல் சொல்லுகிறார், நான் அப்படிதான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நினைக்கிறேன், அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும் நினைக்கிறேன், அதிக நேரம் வேதத்தை வாசிக்க வேண்டும் நினைக்கிறேன், நான் கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், செய்யணும்னு நினைக்கிறேன், தேவனோடு நெருங்கி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், உண்மையா இருக்க விரும்புகிறேன். ஆனா முடியல. அநேக நேரத்திலே நான் தோற்று விடுகிறேன். காரணம் பவுல் அதே சொல்ற, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலை ஆக்குவா? ஒரே ஒருவர் தான் விடுதலை ஆக்குவார். 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவன் சொல்லுகிறான், ஆனபடியால் பாவ பிரமாணம் போய் இப்ப என்ன பிரமாணம் வந்து தெரியுமா? ஆவியானவர் வந்தார். நானும் நீங்களும் அதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அதே ஆவியினாலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தால் நான் செய்வதையெல்லாம் தேவன் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இது இல்லாமல் தான் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுல் வாழ்ந்த வாழ்க்கை. அவன் பரிசுத்த ஆவியில பெற்ற பிறகு ஆவியானவர் அவனை நடத்தும் பொழுது அவனுக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டாச்சு. அதனால தான் சொல்லுகிறான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நிலைக்கு போயிட்டான் பார்த்தீங்களா? எந்த நிலைக்கு போயிட்டான் பார்த்தீங்களா? காரணம் அவன் ஆவியிலே நடக்க ஆரம்பிச்சதுனால. இன்னும் அழகாய் சொல்லுகிறான் கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்கள். கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபம் 5. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் 14 நீங்க வாசிக்கிறது 14, நான் சொன்னது 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எவ்வளவு தெளிவா சொல்கிறான் பாருங்க. ஆபிரகாமே, நீ ஆவிக்கு ஏற்றபடி நடந்திருந்தால், மாம்ச இச்சைக்கு நீ இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால் நீ உத்தமமாய் நடந்திருக்க முடியும். உன் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தாய், முடிவு உன் வாழ்க்கையில ஐயோ. நல்லா கவனிங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இன் ஃபியூச்சர்லையும் எங்க தீவிரவாதி குண்டு வெடிச்சாலும் அதுக்கு மூலகர்த்த காரணம் யார் தெரியுமா? ஆபிரகாம் தான். அன்னைக்கு மாத்திரம் அவன் சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஆகாரோடு சேராமல் இருந்திருந்தால் சரித்திரமே வேறு. அதான் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நீ நல்லா தான் வந்த, மாம்சத்தில் நீ இறங்கிட்ட, தயவு செய்து மறுபடியும் எனக்கு முன்பால எப்படி நட? உத்தமமாய் ஆவியில நட. அவன் வாழ்க்கையின் முடிவை தேவன் மகிமையாய் மாற்றினார். பவுலின் வாழ்க்கையும் தேவன் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மனுஷ ஆலோசனை, துன்மார்க்கமான ஆலோசனைக்கெல்லாம் செவி கொடாமல் அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னால நடப்போம். எல்லாவற்றையும் விட்டு விட சொன்ன விட்டு நடப்போம். ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொன்ன வரணும். நம்ம மற்ற காரியத்துக்கு உடனே செயல்படுவோம். ஊழியத்துக்கு கூப்பிட்டா மாத்திரம் 10 வாட்டி யோசிப்போம், 10 பேர்கிட்ட கவுன்சில் கேட்போம். ஆண்டவர் அழைத்தால் கடைசி வரைக்கும் உன்னை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். கடைசி வரைக்கும் தேவன் என்ன இன்னைக்கு நடத்தி கொண்டு தான் இருக்கார். நான் புறஜாதியில் பிறந்தவன், நான் ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்தவன், ஆண்டவர் இல்லை என்று நாஸ்திகனாக வாழ்ந்தவன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சில நாட்களே ஊழியத்துக்கு அழைத்தார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னை ஒரு குறைவில்லாமல் என் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். உங்களையும் நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். 3வது எப்படி நடக்க வேண்டும் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா யாரு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறான்? தேவனோடு கூடவே நடக்கிறான். பின்னால நடக்கிறது ஒரு அனுபவம், அவரை ஃபாலோ பண்ணுகிறது ஒரு அனுபவம், அவர் சொல்லி அவருக்கு முன்பதாக ஆவியில நடக்கிறது ஒரு அனுபவம். 3வது எப்படி நடக்கணும் தெரியுமா? அவரோடு. நல்லா கவனிங்க, அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? நோவாவின் வம்ச வரலாறு. அப்ப என்ன வந்திருக்கணும்? தொடர்ந்து
சொல்லுங்கள். வம்ச வரலான்னு சொன்ன உடனே என்ன வந்திருக்கணும்? அவனுடைய ஜீனியாலஜி ஃபுல்லாக வந்திருக்கணும். அதான் வந்திருக்கு இல்லை. என்ன வந்திருக்கு? நோவா வம்ச வரலாறு காலத்தில் இருந்தவர்கள் தன் காலத்தில். எந்த காலத்தில்? இது நம்மளுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ், நல்ல செய்தி இந்த வசனம். எந்த காலத்தில்? 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும், டெய்லி நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட காலம். அந்த காலம் எப்படி இருந்ததா? பூமியில மனுஷனுடைய அக்கிரமம். இன்னைக்கு எப்படி இருக்கு? அக்கிரமம் பெருகி போயிருக்கு. ஆண்டவர் சொல்ற, ஐயோ போய் இந்த மனுஷனை படைச்சம்பாருன்னு அவரே மனஸ்தாபப்படக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஜனங்கள் மத்தியில கூட நோவா எப்படி தெரியுமா வளர்ந்தானா? உத்தமனாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, தேவனோடு கூட சஞ்சரித்தான். வாட் ஏ வண்டர்ஃபுல் லைஃப். நமக்கு குட் நியூஸ். இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற தேதியில் அக்கிரமம் பாவங்கள் பெருகி இருக்கிறது. பாவத்துக்கு விதவிதமாய் பேர் வைக்கிறார்கள். ஆனால் பாவம் தாங்க. ஒரு பாட்டில் ஃபுல்லாக நான் கிரேப் ஜூஸ் பாட்டில் ஃபுல்லாக விஷத்தை ஊற்றிட்டு நான் வெளியில் கிரேப் ஜூஸ் ஸ்டிக்கர் ஒட்டினா அது கிரேப் ஜூஸாக மாறிடுமா? நெவர். விஷம்தான். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பசங்களும் ஜாலியாக குடிக்கிறார்கள். அதுக்கு பேர் தெரியுமா? குடிக்கிறான்ற பேர் வைக்கல, சோஷியல் ட்ரிங்கா. எது அடிக்கிறது என்னமோ பிராந்தி விஸ்கி குடிக்கிறான், அது பேர் என்ன வச்சிருக்கிறான்? சோஷியல் ட்ரிங்க். லஞ்சம் வாங்குறான் காலேஜில், எக்கச்சக்கமாக லஞ்சம் வாங்குறார்கள். லஞ்சம்னா பேர் சொல்கிறான், அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறான் தெரியுமா? கேபிட்டேஷன் ஃபீ. என்ன டீசெண்டாக வைக்கிறான் பார். நீ என்ன பேர் வச்சாலும் லஞ்சம் தான், குடி தான். இன்னைக்கு பொம்பளை பசங்க படிக்கிற காலத்திலே 3 மாதம் ஒருத்தவங்க லிவிங் டுகெதர், அடுத்த வருஷம் இன்னொருத்தவங்க லிவிங் டுகெதர். அது பேர் விபச்சாரம், வேசித்தனம். ஆனால் இங்கிலீஷில் என்ன ஸ்டைல் என்ன பேர் வச்சுட்டா? லிவிங் டுகெதர். இன்னைக்கு பாவத்துக்கு ரொம்ப அழகாக பேர் வைக்கிறார்கள். ஆனால் பாவமே. பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினச்சு. அந்த பெருகின காலத்திலே கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட அந்த காலத்தில் கூட ஒரு மனிதன் உத்தமமாயும் நீதிமானாயும் தேவனோடு கூட என்ன செஞ்சான்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். நம்ம ஆண்டவரோடு நெருங்கி அவரோடு கூட நடக்க நானும் நீங்களும் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாக்கி செய்ய வல்லவராக இருக்கிறார். பின்னால் நடக்கிறது ஒரு அனுபவம், அவருக்கு முன்பதாக நடக்கிறது ஒரு அனுபவம். அவரோடு இணைந்து நான் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை தேவன் ஆஸ்வதிக்க வல்லவராக. யார் நடக்க முடியும்? யார் நடக்கலாம்? எப்படி நடக்கலாம்? வேதம் சொல்லுகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஒருமித்து நடந்து போவார்களோ. என்ன நல்ல வார்த்தை. நமக்கு ஆண்டவருக்கும் ஒரு மனம் இருந்தால் ஒருமித்து நடக்கலாம். ஒரு மனம் இல்லைன்னா ஒருமித்து நடக்க முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ரீவன் பண்ணி போட்டு பாருங்கள். கல்யாணமாகி புதுசில் எப்படி வந்தீங்க சபைக்கு? சொல்லுங்க. என்ன இல்லை யாருமே கல்யாணம் ஆனது மாதிரி உட்காந்துருக்குறீங்க. கணவன் மனைவி கையை பிடிச்சிட்டு ஜோடியாக வந்தோம், அப்படி தானே? இன்னைக்கு இல்லை, ஒரு 6 மாதம் கழிச்ச அம்மா முன்னால் வருவாங்க, ஐயா பின்னால் வருவார். சில ஐயாமார் பார்த்தீங்கன்னா பைபிள் கூட கையில் தூக்க மாட்டார், அம்மா பேக்கில் வச்சுட்டு இங்கே வந்து தான் வாங்குவார். இன்றைக்கி ஃபேஷன், அதெல்லாம் ஸ்டைலாகி போச்சு. ஏன் முதல்ல 2 பேரும் ஒன்றா வந்தீங்க, இப்போ ஏன் ஒன்றா வர முடியல? அங்கே ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் இருந்தால் 2 பேரும் ஒன்றா வருவோம். இன்றைக்கி பிள்ளைகள் ஒரு சபை, பெற்றார்கள் ஒரு சபை, இன்னும் சொல்லப்போனால் மனைவி ஒரு சபை, புருஷன் ஒரு சபை. இது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அழகல்ல. இது நட சரியான நட அல்ல. நாம் எல்லாம் ஒருமித்து குடும்பமாய் வந்து தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். புள்ள ஒரு சபைக்கு போவோம், பையன் ஒரு சபைக்கு, பொண்ணு ஒரு சபை, பையன் ஒரு சபை.
இப்படிலாம் மாறி மாறி போவதில்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருமித்து எங்கே வர வேண்டும்? ஒரே சபைக்கு வந்தால் அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இல்லை என்று சொன்னால் வழி மாறிவிடும். நான் விசுவாசிக்க என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், முதல் கொலை பைபிளில் நடக்க காரணமே பெற்றார்களும் பிள்ளைகளும் ஒருமித்து பலி செலுத்த போகவில்லை. அன்றைக்கு மாத்திரம் தாய் தகப்பன் ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் எல்லாரும் ஒருமித்து பலி செலுத்தியிருந்தால் இந்த பிரிவினைகள், இந்த வேறுபாடுகள், இந்த சண்டைகள், கொலைகள் நடந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளையுடைய வாழ்க்கை மாறுவதற்கும், நம்முடைய குடும்பத்திலே சண்டைகள், சச்சரவுகள், சமாதான குறை வருவதற்கும் இவைகளும் ஒரு காரணம். குடும்பம் என்று சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருமித்து குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். சபைக்கு, ஒரே சபைக்கு போக வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருமிதி ஏன் இல்லை? பிள்ளைகளுக்கு அப்பாக்குள்ளே என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. போப்பா நீ உன் சர்ச்சுக்கு போ, நான் என் சர்ச்சுக்கு போகிறேன். போமா நீ உன் சர்ச்சுக்கு போ, நான் என் சர்ச்சுக்கு போகிறேன். எனக்கு தெரியும் அதுவும் சர்ச்சு தான், அங்கேயும் ஆண்டவர் தான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல. வேதம் நம்முடைய அப்படி வாழும்படியே கற்றுக் கொடுக்கவில்லை. நானும் என் வீட்டாருமோ என்றால் ஊழியம் செய்வதும், அது சேவிக்கிறது, ஆராதிப்பது, சர்வீஸ் பண்ணுறது எதில் தெரியுமா? ஒரே குடும்பமாக இருக்கு. ஆனால் கர்த்தரே மனஸ்தாபப்பட்ட காலத்தில் கூட நோவா தேவனோடு கூட இணைந்து நடக்க காரணம் இருவருக்கும் என்ன இருந்தது? ஒரே மனம். ஆண்டவர் வந்தால் நான் அவரோட நடக்கணும், அவரோடு பேசணும், அவர் கற்றுக் கொடுக்குறதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி வாழணும், இப்படி செய்யணும். நல்ல கவனி, அந்த அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன அளவில் அந்த பேழையை செய்ய சொன்னாரோ 1 மில்லிமீட்டர் கூட கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை, அப்படியே செய்தான். கர்த்தர் சொன்னபடியே செய்தான். அந்த பேழை மிதந்தது, அராரத் மலையிலே போய் நின்றது. தண்ணீரினாலே உலகம் அழிகிறது, அதே தண்ணீரினாலே இவன் உயர 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 மேலே போய் அராரத் மலையில போய் தட்டி நின்றாங்க. முழு குடும்பமும் முதலாவது நியாய தீர்ப்பிலே ரட்சிக்கப்பட்டது. காரணம், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். தேவனோடு கூட. எத்தனை பேருக்கு ஆண்டவரோடு கூட நடக்குன்ற ஆசை இருக்கு? யாருக்குமே இல்லையோ? யாருக்குமே இல்லை. சரி, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்கள். நான் சாந்தமும், ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு பேசின ரெட் லெட்டர்ஸ் வேர்ட். இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பியூட்டிஃபுல் காஸ்பல் 4 சுவிசேஷத்தில் இந்த ஒரு இடத்துல தான் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு கற்றுக் கொடுப்பார் தெரியுமா? யாருக்கு கற்றுக் கொடுப்பாரு? அவரோடு கூட இணைந்து நடக்கிறவர்களுக்கு. என் நுகத்தை உங்கள் மேல், நுகம் என்று சொல்ல என்ன அர்த்தம்? நகம் அல்ல, நுகம். 2 மாடுக்கு மேல் வைக்கிற அந்த கட்டைக்கு பேர் தான் நுகம். நீ என்னோடு கூட வந்து இணைந்துக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்னா நடக்கலாம். நான் உனக்கு என்ன செய்கிறேன்? கற்றுத்தருகிறேன். நான் கற்றுக் கொடுக்கிறபடி நீ என்னோடு கூட கடைசி வரைக்கும் நடந்து வந்தால் உன் ஆத்துமாவுக்கு என்ன உண்டு தெரியுமா? இளைப்பாறுதல் உண்டு. ஆனால் நமக்கு என்ன கிடையாது? கூட நடக்க விருப்பம் கிடையாது. கூட நடந்த செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அவன்கிட்ட சேட் பண்ணிகிட்டே போக முடியுமா? இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டுட்டு டான்ஸ் ஆடி முன்னால் செல்லை வச்சு கூத்தாடி ரீல் போட முடியுமா? முடியாதே. ஆகையால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவரோடு நடக்க மாட்டோம். உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வராது. உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நுகத்துக்குள் அந்த அடங்கி அவரோடு கூட நோவா சஞ்சரித்தது போல் நாம் அவரோடு கூட நடப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே நான் அநேக காரியங்களை என்ன செய்து கொள்ளலாம்? கற்றுக்கொள்ள முடியும். அவர் கற்றுக் கொடுப்பார். நீ இப்படி பேசாத, இன்னைக்கு இப்படி பேசுறது சரியில்லை, நீ செஞ்ச காரியம் சரியில்லை, நாளைக்கு அப்படி கற்றுக் கொடுப்பார். அடிக்க மாட்டேன், கற்றுக் கொடுத்து நம்மை திருத்தி
அவரை போலவே அவரை மாதிரியே நடக்க நம்மை உருவாக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு இணைய மனசு இல்லை, இணைவோம், தேவைன்னா இணைஞ்சுப்போம். நமக்கு எதாவது லாபம், வேற ஏதாவது யூஸ்ஃபுல், நம்மளுக்கு எதாவது நம்முடைய மாம்சத்துக்கு என்ன விரும்புதோ அதை செய்யும்போது அந்த இணைப்பை விட்டு விடுகிறோம். இளைப்பாறுதல் கிடைப்பது அரிதாக போய்விடும். அவர் இணைந்து கொள்ளுங்கள். அவன் சொல்றாரு, நம்ம நினைக்கிறோம் நுகன்னு சொன்னா ஐயோ கஷ்டம். நீங்க அடுத்த வசனம் வாசிங்க தம்பி. என் நுகம் மெதுவாயும், நல்ல கவனி, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஈஸி அண்ட் லைட். இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்களேன். ரொம்ப ஈஸி ஆனா ரொம்ப லைட். பாரம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, ஈஸி, லைட் வெயிட். தெர்மோகோல் தூக்குவது கஷ்டமா நமக்கு? அதே போல லைட்டா இருக்கும், வெரி லைட், ஈஸி. ஏன் தெரியுமா? பாரம் முழுவதையும் நானும் நீங்களும் சுமக்க வேண்டியதில்லை, சகலத்தையும் என் பக்கத்தில் வர இயேசு சுமக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாத்தையும் சுமப்பார். எனக்கு ஈஸி, எனக்கு லைட். அந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் நடக்கிறவனுக்கு என் தேவன் இளைப்பாறுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு எதுக்கு சாந்தம் தேவை? அநேக காரியம் உண்டு. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிற நல்ல கவனிங்கள், உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை, இந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். போதும். இந்த வசனத்தை, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல நமக்கு என்ன வேணும்? சாந்தம் வேணும். அது எப்போ கிடைக்கும்? இயேசுவோடு நடக்கும்போது. அந்த சாந்தம் வந்ததுன்னா அவர் சொல்ற எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் என்ன செய்வோம்? ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே நடந்து போவோம். ஏன் இன்னைக்கு கீழ்ப்படிய முடியும்? ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அந்த சாந்தம் நம்மக்கிட்ட இல்லைங்க. நிறைய பேர் இப்போ இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு மனசுக்குள்ளே என்ன ஓடும். இவனுக்கு வேற வேலையில் இப்படி தான் சொல்லுவான்ற உள்ளே ஓடும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே இயேசுவோடு கூட நடக்கிறவனுக்கு அந்த சாந்தமும் அந்த மனத்தாழ்மையும் இருக்கும்பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கை மாறும். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படியாய் செய்வார். இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த சாந்தம் இல்லை, முரட்டாட்டம் வருகிறது, எதிர்த்து பேச வேண்டும் எண்ணம் வருகிறது, இருதயம் கடினப்படுகிறது. அந்த மாறணும் சொன்னா எங்க இணையணும் தெரியுமா? இயேசுவோடு கூட. நோவா தேவனோடு சஞ்சரித்து போல அந்த நுகத்துக்கு கீழே நம்ம தலையை வணங்கி அது கீழே வந்துட்டோம்னு சொன்னா இயேசு கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். மனத்தாழ்மை எப்போ வரும்? தாழ்மை வந்தால் என்ன கிடைக்கும்? தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன கொடுப்பாரு? கிருபை கொடுப்பார். அந்த கிருபை நம்முடைய கடைசி வரைக்கும் நித்தியத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு சாந்தமாக இருந்து வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமும் இல்லை, தாழ்மையாக இருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள மனமும் இல்லை. நான் இப்படி தான் வாழ்வேன், நான் இப்படி தான் சபைக்கு வருவேன், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் செய்வேன். ஓகே, உன் இஷ்டம் செய்யலாம். ஆனால் நீ செய்வது ஒன்றும் வாய்க்காது போய்விடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவருக்கு பின்னால் ஒழுங்காக நடந்து போனேன்னா நான் செய்வது எல்லாம் தேவன் வாய்க்க செய்வார். நீ கொஞ்சம் முன்னால் வா, சரியாக நட, மாமிசத்தில் நடக்கிற ஆவியில் நட சொல்லி முன்னால் கூப்பிட்டு நடக்கும்போதும் நான் ஒழுங்காக நடந்தால் நான் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரோடு கூட இணைந்து நான் நடக்க ஆரம்பித்தேன்னா நான் எதை செய்தாலும் 100 மடங்கு தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? துன்மார்க்கமான ஆலோசனை நடக்கிறோமா, இல்லை துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்து கொண்டு நடக்கிறோமா? நாம் எப்படி நடக்கிறோம்? இல்லை துன்மார்க்கமாய் கொடுக்கிற ஆலோசனையை கேட்டுக்கொண்டு துன்மார்க்கமாய் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். நாம் எப்படி நடக்கிறோம்? இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக
வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்முடைய நடை சரியாய் மாற வேண்டும். அகித்தோப்புடைய ஆலோசனை கேட்ட அப்சலோமுக்கும் ஐயோ, அகித்தோப்புலுக்கும் ஐயோ. துன்மார்க்கனுக்கு ஐயோ. துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்தான். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்? எந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறன. கொடுக்கிறியா கொடுக்கலையா என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கொடுக்கிறவன் என் பின்னே வருவான், பின்னால் வருவான். எப்படி வருவான்? அவர் சொல்றதை கேட்டு வருவான். நீ ஆண்டவர் கூப்பிடும்போது, அழைக்கும் போது நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நடந்து போய் பார். கடைசி வரைக்கும் உன்னை கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு. இம்மையிலும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் நித்திய ஜீவனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, கவலைப்படாத பேதுரு, கவலைப்படாத. என் நிமித்தமாய், சுவிசேஷ நிமித்தமாய் நீ எதை இழந்திருந்தாலும் அதை 100 மடங்கு இந்த பூமியில நான் உனக்கு கொடுப்பேன். அதனோடு கூட சேர்த்து நித்திய ஜீவனும் உனக்கு கொடுப்பேன். வாட் ஏ வண்டர்ஃபுல் பிளஸட் லைஃப். யோசித்து பாருங்கள். மாம்சத்திலே நடக்காதீங்க சபையே. மாம்சம் தேவனுக்கு விரோதமாய் செய்யக்கூடியவை. ஆவியிலே நடக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆவியானவர் நடத்துகிற சொல்லுகிற பாதையிலே நடக்க கற்றுக்கொள்ளுவோம். மாம்சத்திலே நடந்தபோது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நீ உத்தமத்தை இழந்து விட்டாய், இனிமேலாகிலும் உத்தமமாய் நட. எப்போ இழந்த ஆண்டவரே? நீ எப்போ என் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆமேன்னு சொல்லி விசுவாசிட்டு வந்துட்டு மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுத்து உன் மாம்சத்திலே நீ இறங்கின பத்தியா, அன்னைக்கு நீ இழந்தாய். நீ மறுபடியும் சரி செய்து கொள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒன் மோர் சான்ஸ் கொடுக்கிறார், ஒன் மோர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மை திருத்திக் கொள்வதற்கு, நம் மாம்சத்தில் இருந்து ஆவியிலே வாழ்வதற்கு, ஆவியிலே நடத்தப்படுவதற்கு, ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு. நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்தால் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். நாம் மாம்சத்தின் இச்சை ஏன் நிறைவேறுகிறது? இச்சை ஏன் இச்சை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது? காரணம், இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளவில்லை. நம் மாம்சம் நம்மை ஆளுகிறது. ஆபிரகாமின் மாம்சத்தை ஆளும்பொழுது அவன் உத்தமத்தை இழந்தான். இன்னைக்கு யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பார்த்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்தந்த விஷயத்தில் நான் மனுஷ சத்தத்தை கேட்டு, இன்ஃபேக்ட் சில துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்டு நான் வழுகி விலகிட்டேன். இன்னைக்கு நான் மறுபடியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னை மறுபடியும் ஆண்டவரே, நான் சரியாக உனக்கு பின்னால் வர, உனக்கு முன்பதாகவும் சரியாக நடக்க எனக்கு கிருபை தாங்க என்று கேட்போம். அதே வேளையில் ஆண்டவரே, நான் உலகத்தோடு இணைந்து நடந்துட்டேன், மனுஷனோடு மனுஷனாக இணைந்து நடந்துட்டேன். இனிமேல்ட்டு உம்மோடு கூட இணைந்து உம் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, நீ எப்படி சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறீரோ அப்படியே இந்த பூமியிலே வாழ ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே, நான் எல்லாவற்றையும் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு உம்மை போலவே சாந்தமும் மனத்தாழ்மையாய் நடந்து அந்த வசனத்தை சாந்தத்தோடு ஏற்றுக்கொண்டு தாழ்மையோடு கூட இருந்து உமது கிருபையை பெற்றுக்கொண்டு நீ இருக்கிற இடத்திலே வந்து உம்மோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் உன் நடையை மாற்றிக்கொள்ளுங்கள். சபையே, நடையை மாற்றிக்கொள், நடையை மாற்றிக்கொள். நீ செய்வதெல்லாம் வாய்க்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.